நீலகிரி மாவட்டத்தில் பால் உற்பத்திக்கு பெயர் பெற்ற மசினகுடி பகுதியில் வறட்சி காரணமாக நூற்றுக்கணக்கான கால்நடைகள் இறந்து வருவதால் மிகவும் பாதிப்பிற்குள்ளாகி இருக்கின்றனர் அப்பகுதி விவசாயிகள். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி அமைந்துள்ளது மசினகுடி ஊராட்சி. இப்பகுதிக்கு உட்பட்ட மசினகுடி, செம்மனத்தம், பூதனத்தம், ஆனைக்கட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கால்நடை வளர்ப்பு என்பது முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது. தற்போது மசினகுடி பகுதியில் வறட்சி காரணமாக கால்நடைகளுக்கு தீவன தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு குடிநீர் தட்டுப்பாடும் நிலவி வருகிறது. இதனால் கடந்த சில தினங்களில் 100க்கும் அதிகமான மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளன. நான் ஒரு 65 வீட்டு போய் மாடு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எல்லா மழை இல்லாமல் புல்லு இல்லாமல் எல்லா மாடுகள் இருக்கிறதுல சத்து போய் இப்போ இன்னும் திரும்ப எங்கிட்ட 4 மாடு தான் இருக்குது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. விவசாயம் பண்ணிட்டு இருந்தால் விவசாயத்தை ரொம்ப அழிவு. தண்ணி இல்லை, ரொம்ப வறட்சி, ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்தில் அதிக அளவு பால் உற்பத்தி செய்ததற்காக மாநில அளவில் பரிசினை வென்றது மசினகுடி பகுதி. ஆனால் தற்போது வறட்சியின் காரணமாக மாடுகளுக்கு உரிய தீவனம் கிட்டாததால் பால் உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் கால்நடை வளர்ப்போர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 78ல் எம்ஜிஆர் கையில் தமிழ்நாட்டில் அதிக பால் உற்பத்தியான ஒரு சொசைட்டி கூட்டுறவு சங்கம் மசினகுடி சொசைட்டி அவார்டு வாங்கியிருக்கு. கடந்த ஆண்டு கூட அந்த அவார்டை நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்க வறட்சியின் கோரப்பிடியில் நாங்கள் சிக்கி தினம் நூற்றுக்கணக்கான கால்நடை இறக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து இன்னைக்கு கடந்த வருஷம் 200 சில்லற லிட்டர் பால் ஊற்ற நான் என் குடும்பத்துக்கு 2 லிட்டர் பால் சொசைட்டிலிருந்து கீவர்சிலிருந்து வாங்கிட்டு போகிற சூழ்நிலையில் நான் இருக்கேன்னு சொன்னேன். 100க்கும் அதிகமான மாடுகள் உயிரிழந்துள்ள நிலையில் எஞ்சியுள்ளவற்றை காப்பாற்றும் பொருட்டு கூடலூரில் வனத்தை ஒட்டிய பகுதிகளில் பட்டிகளை அமைத்து மேய்ச்சலுக்கு விடுகின்றனர். ஆனால் வனத்துறையினர் இதற்கு தடை விதிப்பதாக மாடு வளர்ப்போர் வேதனை தெரிவிக்கின்றனர். பயங்கர வறட்சியினால தான் இந்த பக்கமாச்சு ஏதாச்சும் கொஞ்சம் மரத்து நிழல் ஏதாச்சும் கிடைக்குன்ற ஒரு நோக்கத்தில் இப்படி ஓட்டிட்டு மேய்ச்சிட்டு வந்துட்டுருக்கேன். அது இந்த இடத்துல ஃபாரஸ்ட்டுக்காரங்க அதையும் மேய்க்க வேண்டாம், ஓட்டிட்டு போயிரு, இல்லைனாக்கா நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரே மிரட்டலாக இருக்கிறாங்க சார். ஒருத்தர் பட்டியில் 50 மாடு வச்சவனுக்கு 25 மாடு வச்சவனுக்கு 12 மாடு தான் இருக்குது. நான் 100 எருமை வச்சா இப்போ 30 எருமை தான் இருக்குது. இந்த மாதிரி பார்த்து அரசாங்கம் எங்களுக்கு இந்த விவசாயம் அழிஞ்சு போகாமல் இருக்கணும். நாளடைவில் மாடு எருமை என்னான காலகட்டம் வர இளைஞர் சமுதாயம் தெரியாமல் போயிடும். அதுக்காக அரசாங்கம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு உடனடி இது காப்பாற்றுக்கிற புல்லுக்கு என்னாச்சும் ஒரு வழி பண்ணி எங்களை காப்பாற்றணும். தமிழக அரசு எங்கள் சுற்று வட்டார கிராமங்கள் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கக்கூடிய இந்த மாடு வளர்த்து பால் சொசைட்டிக்கு ஊற்றக்கூடிய இந்த ஏழை பாவப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். போதிய தீவனம் கிட்டாமல் மாடுகள் இறந்து வரும் நிலையில் அவற்றை பாதுகாக்க தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கூடலூர் செய்தியாளர் மகேஸ்வரன்.